அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான். காலையில் டீலேருந்து டிஃபன்லேருந்து அப்புறம் மதியம் லஞ்ச் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணேன். அதை இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலை பண்ணிகிட்டு இருக்க சப்ஸ்கிரைப் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். ஃபஸ்ட்டு இஞ்சி டீ குடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இஞ்சி டீ போட்டுட்டேன். டீ குடித்தாதாங்க வேலையே சுறுசுறுப்பாக ஓடுது. பொண்ணு தூங்கிட்டு இருந்தா, சரி அவளுக்கும் சேர்த்து டீ போட்டு வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்று இட்லிக்கு ஊற வச்சு மிக்சியில் தான் அரைச்சேன். நைட்டு படுக்கும்போது பொண்ணு கேட்டேன், அம்மா நாளைக்கு காலை டிஃபன் என்ன பண்ண போகிறேன்ட்டு. நாளைக்கு இட்லி சாம்பார் ஏற்கனவே வச்சது இருக்குது, சட்னி அரைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன், காலையில் பஜ்ஜி தொழுதுட்டு இது நம்ம இட்லிக்கு உளுந்த வடை ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு உளுந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிருந்தேன். அவளுக்கு அது தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது, எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனால் அவள் கேட்டால், அம்மா நாளைக்கு உளுந்து வடை போட்டு தருவியா, இட்லி சாம்பார்லாம் வைக்கல அப்படின்ட்டு. நான் நினச்சிருக்கேன், நீ சொல்லிட்ட அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காலையில் தொழுதுட்டு ஊற வச்சுட்டு தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், மணி 7:30 ஆகிடுச்சி. சரி பருப்பு ஆட்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டி வச்சுட்டேன். மாவு நைட்டு நேற்று மதியம் 3 மணிக்கு வியாழக்கிழமை ஆட்டினேன். நைட்டு 11:30 மணிக்கெலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். உப்பு போடாமல் தான் வச்சுருந்தேன், ஏன்னா ரொம்ப புளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலையில் ஃபஜ்ர் தொழுது தான் நான் எடுத்து வெளியில் வச்சேன். அதுக்கப்புறம் தான் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். வடைக்குமே மிக்சியில் தான் நான் ஆட்டினேன். உளுந்து சூப்பராக வந்திருக்கு. வடைக்கு ஆட்டி வச்சுட்டு அப்புறமா சட்னிலாம் அரைச்சிட்டேன். ஏற்கனவே சாம்பார் இருந்ததுனால அந்த வேலை இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு சட்னியும் தாளித்து வச்சுட்டு வடைக்கும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சுட்டு ஒரு தட்டு மட்டும் ஊற்றி வச்சேன். 2 பேருக்கு தானே, ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட போகிறோம். வடை போடுறதுனால ரொம்ப தேவைப்படாது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவே நாங்கள் காலைக்கு நைட்டுக்கும் ஒப்பேத்தியாச்சு. நைட்டுமே அந்த இருந்த இட்லியை தான் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம். சாம்பாரும் சூடு பண்ணிட்டேன், நிறையவே இருந்துச்சு. மதியத்துக்கு இதே வச்சு தான் ஒப்பேற்ற போகிறேன். அதனால் இட்லி பாத்திரம் வச்சுட்டு ஒரு தட்டு எண்ணெய் தடவிட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டேன். வடையும் போட்டு எடுத்துலான்னு சொல்லிவிட்டு வடையுமே சுட்டாச்சு. பொண்ணு இன்னும் எந்திரிக்கவே இல்லை. சரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம், வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு மாவு மிஞ்சிடுச்சு. அதை ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வடை மாவுமே மிச்சம் தான். சரி சாயந்தரம் ஸ்நாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே எடுத்து உடனே எல்லாம் காலி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாத்திரம் கழுவுற சோலி இல்லை, பொண்ணு கழுவிக்குவா. அப்புறம் இட்லியுமே அவஞ்சிடுச்சு, அதையும் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். சூடாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா சாஃப்டாக வந்தது, சூப்பராக இருந்துச்சு. நான் இதுக்கு வெந்தயம் பச்சரிசிலாம் எதுவுமே போட மாட்டாங்க. எப்போவுமே இட்லி அரிசி உளுந்து தான். இப்போ தான் நான் ஜவ்வரிசி போட்டு அரைக்கிறேன். இதுக்குன்னா பொண்ணுக்கு ஹோட்டல் மாதிரி தோசை மொறுன்னு வேணும்னு சொல்கிறேன். அதுக்காக தான். சூப்பராகவே வந்துருந்துச்சு. வடையுமே நல்லா சாஃப்டாக வந்தது. அதுவுமே நான் மிக்சியில் தான் அரைச்சேன். நான் எப்போவுமே மிக்சியில் தான் தோசைக்கு ஆட்டுறது. கிரைண்டர் எடுத்து வைப்பேன், கொஞ்ச நேரம் ஆட்டுவேன், அப்புறம் தூக்கி மறுபடியும் மேலே வச்சுருவேன். இப்போ நான் மறுபடியும் மிக்சியில் தான் அரைச்சிட்ருக்கேன். இட்லி ரெடி, சாம்பார் ரெடி, சட்னி ரெடி, வடை ரெடி. பொண்ணு டீ குடிக்கணும், அவளுக்கான டீயும் ரெடியாக இருக்குது. 9:30க்கு தான் எந்திரிச்சு வந்தாள். சரின்னு சொல்லிவிட்டு அவள் டீ சூடு பண்ணி குடிச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டெல்லாம் தள்ளிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அதனால் கொஞ்சம் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு வீட்டையெல்லாம் தூத்துட்டு வந்துட்டு நான் இட்லியெலாம் சாப்பிட்டுட்டு அவளுக்கும் எந்திரிச்சு வந்தோடனே கொடுத்துட்டு அப்புறம் அன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் பாதியை எடுத்து வச்சுருந்தேன், அதை தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். இட்லி 2 பேரும் ஆளுக்கு 2 சாப்பிட்டோம். 4 போக மிச்சம் 3 மிஞ்சிடுச்சு. இது நைட்டுக்கு வச்சு ஒப்பேத்திர வேண்டியதான் சொல்லிவிட்டு வடையும் இருந்துச்சு. அப்புறமா நம்ம சாம்பார் ஏற்கனவே இருக்கிற சாம்பார் தான், இதே மத்தியானத்துக்கு வச்சு சிக்கன் சுக்கா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்னி மிச்சம் இருந்தது, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சாயந்தரம் ஸ்நாக்குக்கு யூஸ் ஆகும், இல்லை நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சிக்கன் எல்லாம் கழுவிட்டு அதுக்கு தேவையானதான் கட் பண்ணி வச்சுட்டேன். பெருசாக ஒன்றும் கிரைண்ட் பண்ணலை எதுவுமே. இஞ்சி பூண்டு அரைச்சது ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால ஈஸியாகவே முடிஞ்சிடுச்சு. காலையில் ஏற்கனவே கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு தானே, அதனால் மதியம் சிக்கன் சுக்கா மாதிரி வச்சா போதும், கிரேவிலாம் வைக்க வேண்டாம். எப்பவும் அடிக்கடி கிரேவி வச்சாச்சு, பலவிதமான மாடல்களில் வச்சு முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி பெப்பர் போட்டு சுக்கா வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி, ஒரே தக்காளியும் 2 பச்சை மிளகாய், மல்லி இலை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இன்னும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா தக்காளியுமே நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்க விட்டுருங்க, சூப்பராக இருக்கும். இந்த பெப்பர் சிக்கன் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க அத்தாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது அடிக்கடி நான் வச்சு கொடுப்பேன், ரசம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலே.
சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சாச்சு. எல்லாம் போட்டு எல்லாம் வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு, அப்புறம் ஜீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இது மட்டும் தான் ஃபஸ்ட்டு நான் எண்ணெயில் போட்டேன். மஞ்சள் தூளும் போட்டுட்டு வதக்கிட்டு சிக்கன் பீஸை போட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் நான் வந்து மிளகுத்தூளும் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவேன். கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம திகட்டாமல் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சிக்கன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் எப்பவும் கேட்பா. பெப்பர் சிக்கன் என்ன டிஷ் செய்யட்டும் இன்றைக்கி சிக்கன்லன்னு கேட்டால் பெப்பர் சுக்கா செய்ய தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். கிரேவி கேட்கும்போது கிரேவி வச்சு கொடுத்துருவேன். நைட்டுக்கு பரோட்டா சப்பாத்தி எதுவும் சாப்பிட்ற ஐடியா இருந்தால் அந்த மாதிரி. இன்றைக்கி நைட்டுக்கு தோசையோ இட்லி தானே சாப்பிட போகிறேன். அதனால் இந்த மாதிரி சுக்கா வச்சுன்னு சொல்லிட்டேன். சரின்னு மசாலாலாம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் பீஸையும் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலே 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டேன். அப்புறமா இது வேகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிச்ச வேலை பார்த்துலான்னு பார்த்தேன். வீடெல்லாம் தூத்துட்டு வந்துட்டேன். சரி பொண்ணு சொல்லுவாள், நான் பாத்திரம் கழுவிக்கிறேன், நீ வந்து குளிச்சுட்டு தொழுகைக்கு ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா நான் சிக்கன் தாளித்து வச்சுட்டு சோறும் வேக வச்சுருந்தேன். சரி சோறையும் நம்ம வெந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டே குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரம்லாம் சேர்ந்துருச்சு. நான் கழுவிக்கிறேன்னு சொன்னதுனால ஒரு வேலை மிச்சம். சரி பார்த்தேன், சிக்கனும் தண்ணி விட்டு வேக வச்ச ஒரு 10 நிமிஷத்தில் அதுவும் சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. சரி அது பாட்டு வேகட்டும்னு சொல்லிவிட்டு மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி வச்சுருந்தோம், துடைச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் துடைச்சி வச்சுட்டேன். கிச்சனில் நிற்கும் போதே நம்ம சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிட்டோம்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா. அதுக்குன்னு நான் வந்து வேலை தனியாக செய்யணுங்கிற கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிடும். நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டா குயிக்காக முடிஞ்சிடும், எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு 2 பச்சை மிளகாய் அப்படி கட் பண்ணாமல் சேர்த்துட்டேன். சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சும்மா நம்ம கார்னிஷ்காலாம் இல்லை, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த சூட்லேயே அது வெந்துடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிளகாய் சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சோறும் வெந்துடுச்சு, அதையும் வடித்தாச்சு. இனிமேல் என்ன, நம்ம குளிச்சுட்டு தொழுதுட்டு வந்துடலாம். மணியை பார்த்து மணி வந்து 12:15 தான் ஆச்சு. பரவாயில்லையே, எல்லா வேலையும் குயிக்காக முடிச்சிட்டேமே இன்றைக்கி சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எங்கள் அம்மாவோட ஸ்டைல் இது. எப்போவுமே எங்கள் அம்மா சுக்கா வறுவல் வைக்கும்போது லாஸ்ட் அந்த மாதிரி நெய் சேர்த்து செய்வாங்க. ரொம்ப வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஞாபகமாக நான் எப்போவுமே செஞ்சுட்டு வரேன். அதை மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான், அப்படியே இருக்குன்னு சொல்லிவிட்டு சோறு வடித்தாச்சு. சோறு ரெடி, சிக்கன் ரெடி, சாம்பார் ரெடி, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சரி குளிச்சுட்டு வந்து தொழுதுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு தொழுதுட்டு வந்தேன். பொண்ணும் குளிச்சுட்டு தொழுதுட்டு வந்து சாப்பிட்லான்னு சொன்னால் சரி அவள் வர வரைக்கும் வெயிட் பண்ணான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவளும் குளிச்சுட்டு தொழுதுட்டு வந்தோடனே அவளுக்கு முதல்ல சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். சாம்பார் கொஞ்சமாக ஊற்றிட்டு அவள் காயெலாம் சாப்பிட மாட்டாள்ல, சுக்கா வச்சு கொடுத்தேன். பெப்பர் சுக்கா சூப்பராக இருக்குன்னு சொன்னால், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிக்கன் சுக்கா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னால், சரி நானும் அவளுக்கு வச்சு கொடுத்துட்டு நானும் அதை சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி நைட்டுக்கு இட்லி இருக்குது, கவலை இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ அவ்வளோதான் எண்டுக்கு வந்தாச்சு. வேறு ஒரு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.